வெல்கம் டு ஆர்டிசன் சேனல். எப்படி முட்டையோட ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட் ஐடியா, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் எடுத்துக்கலாம். பெயிண்ட் எடுத்துகிட்டு முட்டையோட உள்ளே வெளியே அடிச்சுக்கலாம். நான் ரெட் கலர் பெயிண்ட் வச்சு அடிக்கிறேன். ரெட் கலர் தான் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு உள்ளே வெளியே கம்ப்ளீட்டாக அடிச்சிடுங்க. ஃபஸ்ட் ஐடியாவுக்கு நம்மளுக்கு 6 முட்டையோடு தேவை. ஸோ 6லேயுமே நம்ம ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் உள்ளே வெளியே. இதை நம்ம அடித்து முடிச்சிட்டோம் 6க்குமே. நெக்ஸ்ட் என்னென்னா, ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதை ஏர்பட்ஸ் வச்சு இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் என்ன ஐடியான்னு. அது காளான் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 6க்குமே வச்சுக்கலாம். நம்ம வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து நல்லா சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு இந்த மாதிரி முறிச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நம்ம எத்தனை முட்டையோடு வச்சுருக்கோமோ அத்தனைக்கும் இது பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான இதுக்கு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம். இப்போ நம்ம 6 வச்சுருக்கோம்னா 6 எடுத்துட்டோம். இப்போ இதை அதை ஒட்டிக்கலாம் க்ளூ போட்டு. இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இதை ஒரு ஜாரில் வச்சுக்கலாம். இந்த ஜார் எப்படி பண்ணுறது நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ செகண்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு 5 முட்டையோடு தேவை இது பண்ணுறதுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சென்டரில் மறுபடியும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வச்சு பார்க்குறோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம முட்டையை ஒட்டிக்கலாம். ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த முட்டையில் பெயிண்ட் அடிச்சுட்டு டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி மார்க்கர் வச்சு டாட் வைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வச்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த ரவுண்ட் ஷீட்டில் ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி சார்ட் எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரோஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் பண்ணிட்டு அந்த இடையில நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்காக தான் பண்ணுறோம். நல்லா சுருட்டிட்டு ரோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி எனக்கு 5 ரோஸ் தேவை. நம்ம 5 ரோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒட்டிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ஒரு சூப்பராக இருக்குன்னு. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எடுத்துக்கோங்க. ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு அது சென்டரில் நம்ம ஒட்டிக்கலாம். அது சூப்பராக இருக்கும். இன்னும் சூப்பராக இருக்கும். இதோட விட்டுறனாலும் விட்டுறலாம். இப்போ ஒட்டிக்கலனாலும் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் ஐடியாக்கு இந்த மாதிரி நம்ம க்ரன்ச்சியான இது முட்டையோடு எடுத்துக்கலாம். நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி குட்டி கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்போ அந்த க்ரன்ச்சியான முட்டையோடலாம் போட்டுக்கலாம். நம்ம நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுங்க. அப்போ தான் அது ஒட்டும். இப்போ அது காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, பெயிண்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் கலராகவும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். சூப்பராக தான் இருக்கும். இப்போ நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா, இது மேலே நம்ம எழுதிக்கலாம். நான் ஹாப்பின்னு எழுதுகிறேன். இப்போ நம்ம ஹாப்பின்னு எழுதிட்டேன்னா, நெக்ஸ்ட் என்னென்னா, மேலே ஜாயின் பண்ணிக்கலாம் கயிறு வச்சு தொங்க போடுறதுக்காக. இப்போ நம்ம 3 ஐடியா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம வால் ஹேங்கிங் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம முட்டையோட தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணி சூப்பராக வைக்கலாம். வீடு அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.